ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. இது கூடவே இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 6லேருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடைசியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதையும் ஃபியூ செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா செவந்து வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மிக்சரை இப்போ ஒரு மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விழுத மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ துவரம் பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதுல மஞ்சத்தூள், பெருங்காயம், எண்ணெய், தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கீரெண்ணெய், பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. வேக வச்ச துவரம் பருப்பு நல்லா மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா விழுதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சாம்பார் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். கடைசியா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி தண்ணியா எடுத்தா டிஃபன் சாம்பாரா யூஸ் பண்ணலாம். இதுலயே எல்லா காயும் போட்டு செஞ்சாக்கா கொஞ்சம் திக்கா இருந்தாக்கா அது சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு இந்த அரைச்சி விட்ட சாம்பாரை பத்தி உங்க கமெண்ட்ஸ் வியூஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.